எலுமிச்சை சாதம் ரெடி. சூப்பராக இருக்குது. சர்வ் பண்ணும்போது இந்த மிளகாயெல்லாம் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கேற்ற ஈஸி சைட் டிஷ், ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் வந்து முட்டை. இந்த மாதிரி முட்டை வேக வச்சுக்கோங்க. இதில் ஒரு சைட் டிஷ் செய்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். உரித்து எடுத்துகிட்டு ஒரு சைட் டிஷ், இந்த ஈஸி சைட் டிஷ்ஷு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகுத்தூள், உப்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி வேக வச்ச முட்டையை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி விட்டுட்டு இதில் லைட்டாக டச் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கணும். இந்த முட்டை எல்லோ சைடு இருக்கா மாதிரி இப்படி லைட்டாக டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பை ஸ்லோ தீயில வச்சு லைட்டாக பரட்டி விட்டால் சூப்பரான சைட் டிஷ் ரெடி. இது வந்து அப்படியே கூட போட்டு பரட்டலாம், ஆனால் ஒரு சில இதில் அப்பிக்குது அப்படியே. அதனால தான் ஒன்று ஒன்றா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த மாதிரி பண்ணால் நல்லா வருது. அதனால் இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முட்டை செஞ்சு வச்சு இந்த எலுமிச்சை சாதத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா, முட்டைக்கு எலுமிச்சை சாதமாக, எலுமிச்சை சாதத்துக்கு முட்டையான்னு தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப இது பண்ண வேணாம், வதங்க வேணாம், லைட்டாக இது பண்ணால் போதும். சூப்பர் லெமன் ரைஸ் வித் சைட் டிஷ் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். வணக்கம்.